வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எண்ணெய் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுலில் தான் வந்து வளர்க்குனேன். சேம் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு, டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், கொஞ்சமாக 4 கடலைப்பருப்பு, பூண்டு, வெங்காயம் நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். ஸோ டமாட்டோ வந்து பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா வதங்கிட்டோம். இது நல்லா வெந்துருக்கு. ஸோ வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம். ஸோ மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்தோம்னா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் வந்து ஒரு வதக்கிட்டு போகும். ஸோ நல்லா வந்து வேகட்டும். ஸோ அப்புறமா லாஸ்ட்டில் வந்து புளிக்கரைச்சி ஊற்றி வரோம். ஸோ அப்போ தண்ணி ஊற்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பாயில் ஆகும். ஸோ தண்ணி விட்டு ஜஸ்ட் நல்லா வந்து வேகட்டும். கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைச்சி தண்ணி. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சி நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து விடலாம். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஏன்னா பர்ஃபெக்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வறுவல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் நல்லா சூடாக பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, ஆனியன் நல்லா வந்து வதங்கணும். பெருங்காயம், உப்பு வந்து ஆட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பியூரி, கிழங்கு வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பாயில் விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேப்பக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். சம்திங் லைக் தொக்கு மாதிரி ரைஸ்லையும் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். அண்ட் தென் ரைஸ்.